கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாட்களிலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. கிறிஸ்து யார்? தேவன் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய மக்களை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை அவர் பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தர். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனுடைய ஒரு மொழிபெயர்ப்புல, அநேக மொழிபெயர்ப்புல ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நான் என்ன நிலைமையில் இருந்தாலும், நான் எங்க இருந்தாலும் என்னை பலப்படுத்தி என்னை நானாக ஆக்குகிற கர்த்தர். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். வெளிநாட்டிலே ஒரு சம்பவத்தை இப்படியாய் நான் வாசித்தேன். அந்த குடும்பத்தின் தகப்பன் அவர் இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார். இராணுவத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கும் போது அவர் சரீரத்தில் பட்ட குண்டு காயங்களை நிமித்தம் அவர் சரீரம் சிதைக்கப்பட்டது. அந்த சிதைக்கப்பட்ட அந்த நிலைமையில அவர் உயிர் பிழைத்துக் கொண்டு மருத்துவம் பார்த்து அவர் ஓய்வு பெற்று தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். தன் மனைவி பிள்ளைகளோடு இருந்தார். அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அவர் கடந்த காலத்துல தனக்கு நேரிட்ட இன்னல்கள், கடந்த காலத்துல தனக்கு நேரிட்ட சம்பவங்கள், கடந்த காலங்கள்ல தான் பட்ட காயங்கள், அது நிமித்தம் தன் சரீரம் உருக்குலைந்ததை தன் பிள்ளைகளிடத்தில் அவ்வப்போது சொல்லிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டே இருப்பாராம். அப்பொழுது அந்த வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவரோடு பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கையில அநேக வித கடந்து வந்த சூழ்நிலையில பட்ட காயங்கள், வேதனை, சூழ்நிலை நிமித்தம் உங்களுடைய உள்ளத்துக்குள் இருக்கிற அந்த இயலாமை, உங்க உள்ளத்துக்குள் இருக்கிற அந்த இயலாமையை எப்பொழுதுமே அதை நீங்க சொல்லிக்கொண்டு இருக்கிறீங்க. அது உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் ஸ்தம்பிக்க பண்ணுகிறது, அவிசுவாசத்துக்குள்ள உங்களை கொண்டு போகிறது. ஆகவே அதை அப்படியே எடுத்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொடுத்துட்டு அவருடைய பலனை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். நடந்த சம்பவம் தெரியுமா? அந்த ஊழியர் அவர்களுக்காய் ஜெபித்தார். அவர்களோடு இணைந்து அவருடைய பலவீனங்கள், இயலாமைகள் எல்லாம் எடுத்து இயேசு சுவாமிக்கு தெரியப்படுத்தினாங்க. ஆண்டவருடைய பலன் அவர்களை நிரப்பினது. அந்த குடும்பத்தின் நிலைமையை மாற்றினார். அந்த குடும்பத்தின் சூழ்நிலை மாற்றினார். அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதம் உண்டானது. இன்றைக்கு அந்த குடும்பத்திலிருந்து ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறதுங்க, 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இயலாமையை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இயலாமையை அவர் விசாரித்து பலன் தந்து உயர். இன்னும் வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசனுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்ததுங்க. இந்த இயலாமை அப்படிங்கிற ஒரு மனுஷன் யாருக்குள்ள, எந்த மனுஷனுக்குள்ளெல்லாம் அந்த இயலாமை அப்படிங்கிற அந்த மனித சுபாவம், அது மனிதனுடைய இயல்பு. ஆனா அதை கொடுத்து பெருமை பாராட்டக்கூடாது, அதுக்கு அதிகமா இடம் கொடுக்க கூடாது. எந்தெந்த மனுஷன் அந்த இயலாமைக்கு தன்னை இடம் கொடுக்கிறானோ அவன் வாழ்க்கையில எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பான், என்னால முடியாது, நான் இதுக்கு தகுதி இல்லை, நான் இதை செய்ய மாட்டேன், என்னால எப்படி முடியும், வேற யார்ட்டையாவது கொடுங்க, இப்படி பேசி கொண்டிருப்பானா. தேவ பக்தனாகிய மோசே கூட பாருங்க, தேவன் அந்த மனுஷனை தம்முடைய சித்தத்துக்கு, தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படி அவர் அழைத்த போது பாருங்க அவருடைய வாழ்க்கையில எப்படி இருந்தது. யாத்திராகமம் 3:11 வாசித்து பாருங்க. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். யாத்திராகமம் 3:18 வாசித்து பாருங்க. அந்த ஜனங்கள் என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க ஆண்டவரே அப்படின்னாரு. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசித்து பாருங்க.
அந்த ஜனங்கள் என்னை நம்ப மாட்டாங்க ஆண்டவரே அப்படின்னாரு. யாத்திராம் 4 வசனத்தை வாசித்து பாருங்க. நான் திக்குவாயும் மந்த நான் உள்ளவன் ஆண்டவரே அப்படின்னாரு. யாத்திராம் 4:18 வாசித்து பாருங்க. ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்பும் அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் 7:22 வசனத்தை வாசித்தீங்கன்னா, மோசே பிறக்கும் போதே சத்துரு எப்படியாவது மோசே கொல்லணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த திட்டத்துல தப்புவிக்கப்பட்ட மோசே. அப்போஸ்தலர் 7:22 பாருங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் விளங்கின ஒரு மோசே. அன்றைக்கு இருந்த ஒரு பெரிய பிஹெச்டி பட்டம் அப்படிங்காங்க. பெரிய பிஹெச் அன்றைக்கு இருந்த பிஹெச்டி பட்டத்தை படித்த ஒரு மனுஷனா. அந்த எகிப்திய சகல சாஸ்திரங்கள் அதுல கற்பிக்கப்பட்டு தேறின ஒரு மனுஷன், வாக்கிலும் செய்கிலும் வல்லமையுள்ள ஒரு மனுஷன். ஆண்டவர் அவரை நேர்த்தியா உருவாக்கி இருந்தாரு. நேர்த்தியா ஆண்டவர் அவர் சிருஷ்டித்திருந்தார். நேர்த்தியா அவரை வழி நடத்தி இருந்தார். ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு 80 வயதாகும் போது தேவனால் உண்டாக்கப்பட்ட, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷன் இயலாமையை குறித்து பேசிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் அவன் அழைக்கிறார். மோசே வாப்பா, என் ஜனம் எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. என் ஜனத்தை நான் எப்படியாவது விடுவிக்கணும். நீதான் அதுக்கு தகுதியானாலு. உலக தோட்டத்துக்கு முன்னே உன்னை அதற்காகத்தான் தெரிந்து கொண்டோம். அதற்காகத்தான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். நீ வா அப்படின்னு சொல்லும் போது மோசே தனக்குள்ள இருக்கிற இயலாமையை குறித்தே பேசிக்கொண்டிருந்தார். இயலாமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தை கொண்டு வந்தோம். இயலாமை மனுஷனுடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வந்து விடும். இயலாமை மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக வனாந்திரத்துக்கு நடத்தி கொண்டு போய்விடும், வறட்சிக்கு நடத்தி கொண்டு போய்விடும். இந்த இயலாமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முடக்கி போட்டு விடும். அந்த வேத புத்தகம் பிலிப்பியர் 4:13 அப்போஸ்தலன் பவுல் அங்க சொல்லும் போது சொல்றாரு, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் எனக்குள்ள மன ரம்யம் இருக்கிறது. தேவனுடைய கிருபை எனக்குள்ள இருக்கிறது. அந்த மன ரம்யத்துல கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். இயலாமைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் சூழ்நிலைகளை பார்க்கும்போது, மற்ற மனுஷர்களை நாம் பார்க்கும்போது, மற்ற மனுஷனுடைய உயர்வுகளை பார்க்கும்போது, நாடுகளில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது, விஞ்ஞான முன்னேற்றத்தை பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த மனித இயல்பாகிய இயலாமை வெளிப்பட்டுறதுங்க. தாழ்வு மனப்பான்மைக்கு நம்ம இடம் கொடுத்து நம்மளே தேவன் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். ஆனா ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? வெளிப்படுத்தல் 1:5 வாசித்து பாருங்க. அவரை குறித்து சொல்லுகிற ராஜா, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி இயேசு. பிலிப்பியர் 2:11 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எல்லா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தையுடையவர் இயேசு. அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார், அவர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், நீ எங்கு இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், அவர் உன்னை பலப்படுத்தி உன்னை என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ, என்ன திட்டத்துக்காக பூமியில வைத்திருக்கிறாரோ அவைகளில் கொண்டு போய் உன்னை நிலை நிறுத்தி, ஒரு ஆபிரகாம் யார் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தினவர், ஒரு ஈசாக்கு யார் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தினவர், ஒரு யாக்கோப்பு, ஒரு தாவீது, ஒரு யோசேப்பு, ஒரு தானியேல் யார் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தின கர்த்தர் இந்த நாட்கள்ல உன்னோடு இருக்கிற தேவன் யார்?
அவருடைய வல்லமை என்ன, அவருடைய கிருபை என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய ஆசீர்வாதம் என்ன, அவருடைய வார்த்தையின் வல்லமை என்ன என்பதை உனக்குள்ளிருந்து வெளிப்படுத்தி உன்னை உயர்த்தும்படி அவர் உன்னை கரம் பிடிக்கிற தேவன், உன்னை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்பி கொண்டீங்கன்னா அங்க ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். இந்த பெதஸ்தா அப்படிங்கிற ஒரு குளத்தின் சம்பவங்கள் அதை வாசிக்க கேட்போம் என்றால், யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 கொஞ்சம் அப்படி வாசிச்சோம்னா, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலில் இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் இருந்தது. நல்லா கவனிங்களேன். அதுக்கடுத்து பாருங்க, அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்தார்கள். தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். ஒரு அற்புத குளங்க. இந்த பெதஸ்தா என்பது ஒரு அற்புத குளம். தேவனுடைய வல்லமை நிரப்பப்படுகிற ஒரு குளம். தேவனுடைய அதிசயம் நடப்பிக்கிற ஒரு இடம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் அங்க படுத்திருந்தாங்க. நிறைய 30 அங்க பாருங்க, நிறைய பேர் வந்து வியாதியை சுகமாக்கி போய்கொண்டே இருந்தாங்க. ஆனா அங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதனுடைய 5வது வசனம், 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எத்தனை வருஷங்க? 38 வருஷம். பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுகமாக நீ விரும்புறியா அப்படின்னு ஆண்டவர் போய் கேட்கிறாங்க. அதுக்கு அவன் அழகா பதில் சொன்னான் பாருங்க. அதற்கு வியாதிஸ்தன், ஆமா ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்கு முன்னே வேறொருவன் முந்தி அந்த குளத்தில் இறங்கி விடுகிறான் என்றான். நல்லா கவனிக்கிறீங்களா? 38 வருஷம் அங்க படுத்திருக்கிற அந்த மனுஷன், ஆண்டவர் போய் கேட்கிறாங்க, நீ சுகமாக விரும்புகிறையா? ஆண்டவர் ஏன் அந்த மனுஷன் போய் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டார்னா, அவன் பேசுற வார்த்தை பாருங்க, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்ல. நான் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு முன்னே வேறொருவன் இறங்கிடுறான். தன்னுடைய இயலாமையை குறித்து அவன் பேசுகிறான். எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்குன்னு யாரும் இல்லை, என்னை தூக்கி விடுறதுக்குன்னு யாரும் இல்லை. எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறான் ஆண்டவரே. அப்ப எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கும்போது எனக்குள்ள இயலாமை, இந்த இயலாமை வந்து ஒரு மனுஷனுடைய எண்ணங்களை முதல்ல தாக்குமாங்க. அந்த எண்ணங்களை தாக்குது. அவனுடைய மனசு, அவனுடைய இருதயம், அவனுடைய உணர்வுகள்ல நிரம்புன உடனே அவன் எண்ணங்கள், உணர்வுகள் இருதயத்துல அப்படி நிரம்பி, என்னால முடியாது, நான் தகுதி இல்லை, என்னால முடியாது, வேற யார்ட்டையாவது கொடுங்க அப்படிங்கிற அந்த இயலாமையை பேச வைத்து அவனை முடக்கி போட்டுருமாங்க. இவன் சரீரத்தையே முடக்கி போட்டுருச்சு. முதல்ல அவனுடைய மனசை முடக்குமா இயலாமை, அடுத்து அவனுடைய சரீரத்தை முடக்கி போட்டுருச்சு. 38 வருஷங்க. 38 வருஷம் இயலாமையில முடங்கி போய் கிடக்கிற அந்த மனுஷனை தேடிதான் இயேசு சாமி போனாங்க. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அதுக்கடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அழகா 8-9 வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்துரு. ஆண்டவர் தம் சொன்னாங்க, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைய அவனுக்கு அனுப்பின உடனேயே, அந்த வார்த்தை அவனுக்குள் கடந்து போன உடனேயே பாருங்க 9வது சொல்றது, உடனே இந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அப்போ 38 வருஷம் இயலாமையில முடங்கி கிடந்த அந்த மனுஷனை
இயேசு சாமி தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கி அவனை நடக்க வைக்க முடியும் என்றால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த நிலைமையெல்லாம் இயலாம இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறாங்க. வேலையில சொல்லுவோமா? ஏன்னா நீ கர்த்தருக்கு தேவை, உன் குடும்பம் கர்த்தருக்கு தேவை, உன்னுடைய பிரயாசம் கர்த்தருக்கு தேவை, உன்னுடைய காரியங்கள் கர்த்தருக்கு தேவை. மோசேயை அழைக்கும் போது பாருங்க, அந்த ஜனங்களுக்கு தேவன் குறித்த 400 வருஷம் முடிந்தது. அவர்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அதற்கு முன்பதாக யோசேப்பு அங்க ராஜ்யத்துல இருக்கும்போது, அந்த எகிப்தின் ராஜ்யத்துல யோசேப்பு இருக்கும்போது 30 ஆண்டு காலங்கள் சுகமா இருந்தாங்க. யாத்ராம புத்தகம் 12 அதிகாரம் 40-41 வாசித்தீங்கன்னா பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் ஏத்து தேசத்துல குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எங்க புறப்பட்டது தெரியுமா? விடுதலை பெற்றுக்கொண்டு தேவன் வைத்திருந்த சுதந்திர கானானுக்கு நேராக புறப்பட்டது. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அப்ப மோசே என்றைக்கு தன்னுடைய இயலாமை விட்டு தேவனுடைய கரத்துல தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தாரோ, தேவனுடைய வழிநடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தாரோ, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டானது. கானானுக்கு நேரே புறப்பட்டார்கள். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இயலாமை அப்படிங்கிற அந்த முடக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறாங்க. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. 38 வருஷம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில முடங்கி போயிருந்த அந்த நிலைமையை மாற்ற இயேசுவால் முடியும் என்றால், உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த இயலாமை மாற்றி உன்னை பலப்படுத்தி உன்னை முன் சென்று நடத்துகிற கர்த்தர். எரேமியா 33:3 அதான் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் ஆண்டவர் சொல்றாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் சொல்றாங்க, உன் இயலாமைய, உனக்கு இருக்கிற அந்த நிலைமையை மோசே போல நீ எங்கிட்ட சொல்லி என்ன நோக்கி கூப்பிடு, நீ அறியாது உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன். இதை செய்யறது யாரு தெரியுமா? அங்க அழகா சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய வல்லமை. யாத்திரா அந்த எரேமியா 33:2 வசனம் சொல்லும்போது பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் சொல்றாங்க, என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். அப்போ அந்த பலப்படுத்துகிற கர்த்தருடைய நாமம் அப்படின்னு நாங்க சொல்லும்போது, நம்ம பலப்படுத்துகிற கர்த்தருக்கு ஒரு நாமம், 1000 நாமங்கள் இருக்கு. அதுல ஒன்று யெகோவா. யெகோவா என்றால் ஆகும்படி செய்கிற கர்த்தர். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்போ எங்கெங்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில இயலாமை முடியாது இருக்குதோ, அதை ஆகும்படி செய்கிற கர்த்தர் சொல்றாங்க, என்ன நோக்கி கூப்பிடு. ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப அவர் என்ன செய்யறாங்க பாருங்க. 6வது வசனம் சொல்லுது பாருங்க, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? 7வது வசனம் பாருங்க, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவங்களை கட்டுவிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பாவங்கள்லாம் மன்னிப்பேன்னு சொல்றாங்க. 9வது வசனத்தை சொல்றாங்க, பூமியின் நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியுமாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதானத்தை நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? உன்னுடைய வாழ்க்கையில இயலாமை நிமித்தம் என்னென்ன ஆசீர்வாதம், எங்கெங்கெல்லாம் கட்டுகள் சிறையிருப்பு நுகங்கள் இருக்குதோ அதெல்லாம் முறித்து
சகல ஜாதிகளும் காணத்தக்கதாய் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் கர்த்தருக்கு உண்டாகும்படி இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குகிற கர்த்தர், அவருடைய பலன் உங்களை நிரப்புகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த பலத்தினால் கர்த்தர் இந்த நாட்கள் உங்களை நிரப்ப விரும்புகிறாங்க. அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு அந்த இயலாமைக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவுண்டாக்கி, முடங்கி போன அந்த நிலைமைக்கு, வனாந்தரத்துக்கு, வெறுமைக்கு, அவிசுவாசத்துக்கு, பயத்துக்கு ஒரு முடிவுண்டாக்கி உன்னை முன்னேறி செல்லும்படியான ஒரு வாசலை திறந்து உன்னை பலப்படுத்தி உன்னில் அவர் வல்லமை வெளிப்படும்படி உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தராய் இருப்பாராக. இந்த வாக்கு தத்தங்களின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நாம் தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாட்களிலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுகிறது.